மாப்பிள ஒண்ணுமில்ல மாப்பிள, ஒரு சின்ன ஒரு சம்பவம். இதுல என் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கயா. அதாவது மாப்பிள, ஒரு ட்ரிப்பு ஒரு சவாரி எடுத்தேன். அந்த அக்கா வந்து நிறமாச கர்ப்பிணி மாப்பிள, உண்மைக்கு நிற மாசம். அதாவது அந்த அக்காவோட வீட்டுக்காரர் வந்து அணைய பார்த்து கொஞ்சம் மெதுவாக கூட்டி போங்கண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு அவர் பின்னாடி பைக்கில் வந்தாரியா. சரியா, இதான் கதை. மெதுவாக நானும் அந்த அக்கா ஒரு நிற மாசமா மெதுவாக போவோம்னு சொல்லி மெதுவாக நானும் போய்கிட்டே இருந்தேன் மாப்பிள. நம்ம என் காருக்கு சுத்துக்கு பின்னாடியே ஒருத்தன் வருவேலை நொய் நொய் நொய்ன்ட்டு ஒருத்தன் வந்துக்கிட்டே இருந்தேன். நானும் சரி டிராபிக்கான இடம் போயான்னு கையை காட்டுறேன். அவனும் போகிற மாதிரி தெரில. சரின்னு சொல்லி லெஃப்ட்டில் ஏற்றி நிப்பாட்டினா வேமா வந்து அணைச்சி வண்டியை முன்னாடி மறைச்சி நிப்பாட்டேன். நிப்பாட்டி வேமா வரைஞ்சி நிப்பாட்டு, இது என்ன உங்கள் ஒப்பை விட்டுறோடா அப்படின்ட்டேன். அண்ணே மாசமான அக்கா இருக்காங்கண்ணே, அதனால தானே ஸ்லோவாக விட்டுற மாதிரி இருக்கு. அப்போ என்ன அதுக்குண்டு அப்போ நீ தான் தனியாக விட்டு ரோடு விட்டு ஓட்டணும் அப்படின்ட்டாப்புல. அண்ணே இப்படி உங்கள் அப்பே நினச்சிருந்தாப்புலனா நீ பிறந்திருப்பியானே அப்படின்ட்டேன். நான் எதாவது கேட்டதில்ல, தப்பு இருக்கா? கேட்கவும் அவன் என்ன நினச்சான்னு தெரில. ஊன்ட்டான். இருறா புண்டா இரு, ஒரு 10 நிமிஷம் பொறு, இந்த அக்காவை போய் முதல் இறக்கி விட்டுறேன், நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு நான் ரிட்டர்ன் வரேன்டா, இங்கேயே வரேன்டான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பாட்டுக்கு நான் வந்துட்டேன். தலைவனா ஆளை காணும். அதாவது இப்படியும் இருக்காங்கடா, அவசரத்துக்கு பிறந்திருப்பாங்க போல. அதாவது சாமான் பிடிக்கும் போதே அவசரத்திலே பிடிப்பாங்க போல. ரொம்ப ஒரு மாதிரி பேசுறேன் நினைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப எனக்கு சங்கடமா போச்சு. நான் நம்ம இவெல்லாம் ஏமாத்திரம் ஏற்றி நச்சு விட்டு போயிடலாம். அந்த அக்கா பாவம், அந்த பிள்ளைய நான் இப்போ பொத்து நாப்பில் அந்த வகுத்துக்குள்ள இருக்கிற பிள்ளையும் அவங்களையும் எவ்வளோ ஒரு சேஃப்டியாக கொண்டு போய் நான் இறக்கி உண்டுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு இதாக நான் போய் இறக்கி விட்டா, இவன் கண்ட நாய் கண்ட தரித்திரியம் பிடிச்ச தாயிலே அவன் போதையா என்னமோ எப்படியோ போய் தொலைனாங்க. இப்படியும் இருக்காங்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு இப்படிலாம் எவனா இருந்தா என்ன சத்தனை அடிச்சு விடுங்கடா. தெரியுதா, போதையில வந்துக்கிட்டு இந்த வண்டி எடுத்து ஓட்டுறவங்க எல்லாம் பார்த்தாவே கடுப்பாக தான் வருது வர. அந்த அக்கா சரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அதுக்கெல்லாம் யாரா பொறுப்பு? நீயே சொல்லு மாப்பிள்ள, இதுக்கு யார் பொறுப்பு? இல்லை என்னைய சொல்ல முடியுமா, இல்லை அவரை சொல்ல முடியுமா, இல்லை வண்டியை சொல்ல முடியுமா, யாரை சொல்ல முடியுமாப்ல? ஒன்றுமே செய்ய முடியாது மாப்பிள்ள. இப்படி நிறையா பேர் தர்றாங்கம்மையா. அம்மால எனக்கு அவன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன். அவனை என்ன செய்யலாம், அவனை எங்கிட்ட பாப்பமான்னு பார்க்குறேன், ஆளை பார்க்கவே முடியலங்க. தான் நிற்கிறேன். நிறையா தான்டா இருப்பேன், வரட்டும் தாயிலே இன்னும் ஒரு 10 நிமிஷம் நிற்போம், புதிய என்ன செய்யறான்னு பார்ப்போம். உண்டாமே